விருந்தோம்பல் 3ஆம் பருவத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்ன அர்த்தம்? விருந்தோம்பல் நம்மளுக்கு தெரியாதா? விருந்தோம்பல்னா என்னங்க? வந்த விருந்தினரை உபசரித்து அவங்களுக்கு இன்னது தேவை என அமுது படைத்து அவங்கள நல்ல மாதிரியா சிறப்பா சந்தோஷமா வழி அனுப்பி விடணும். அதுக்கு பேர் தான் என்னம்மா? விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பு. புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களால புரியுதுங்களா நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட ரொம்ப அவசியமான பண்பாடுகளில் ஒன்றாக விருந்தோம்பல் கருதப்படுகிறது. ஆனா இப்ப விருந்தோம்பல் இருக்குதா? எல்லாம் மருவி மறைந்து விட்டது இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இருக்கிறாங்க, அங்கங்க இங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்ப எல்லாமே மறைஞ்சு போச்சு. அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பே மறைஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற டாபிக்ல எதை பத்தின விஷயத்த சொல்றாங்க, இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு எந்த நூல்ல இருந்து வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? கவனிங்க பார்ப்போம். மாறி ஒன்றின்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மட மகள் பான் மகற்கு நீர் உளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன நூல்னு பாருங்க. பழமொழி 400. முன்றுரை அரையனார்மா. நூல் என்ன நூலுங்க? முன்றுரை அரையனார்னாலே நூல் என்ன நூலுங்க? பழமொழி 400. பழமொழி 400 இல்லைங்களா? சரி, கவனிக்கலாமா? என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரி மகளிர், பாரி மடமகள் அப்படின்னா யாருங்குத? கடையெழு வள்ளல் இருந்தார் இல்லைங்களா? கடையெழு வள்ளலினுடைய பெண்கள் யாருங்க? அங்கவை சங்கவை. புரியுதுங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்ப கடையெழு வள்ளலினுடைய அந்த பெண்கள் தன்னுடைய தகப்பனை போலவே, புரியுதுங்களா, தன்னுடைய தகப்பனை போலவே இல்லைன்னு வந்து இறந்து நிற்கக்கூடிய, இறந்து உண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்களாம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. மாறி ஒன்றின்றி வரந்திருந்த காலத்தும், மழையே இல்லாம பயங்கரமான வறட்சி நிலவுற காலமா அது. புரியுதுங்களா? பயங்கரமான மழையே இல்லாம ரொம்ப வறட்சி நிலவுகின்ற ஒரு காலம். அந்த காலத்துல கூட, அந்த பேர்பட்ட ஒரு காலத்துல கூட பாரி மகளிர்னா யார சொல்லுவாங்க? அங்கவை சங்கவை. புரியுதுங்களா? வள்ளல் பாரியினுடைய பெண்கள். சரிதானுங்களா? அப்ப அந்த அங்கவை சங்கவை என்ன செஞ்சாங்களாமா? பான் மகர்க்குன்னு சொல்றாங்கம்மா. பான் மகர்க்குன்னா பாணர்கள்னா யாருங்க? இசைத்து கொண்டே பாடுபவன் பாணன் இல்லைங்களா? அந்த பாணர்கள்ல பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா? பான் மகர்க்கு இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? உலையில் பொன், அதாவது பாத்தீங்கன்னா கவனிங்க, பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். புரியுதுங்களா? அப்ப உலையில் பொன்னை இட்டு அமுது படைச்சாங்களாம். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம் இதுல? புரியுதுங்களா? ஆக்கிற சாப்பாட்டு உலையில தங்கத்தை எடுத்து போட்டாங்கன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அதை பாத்தீங்கன்னா உலையில் பொன்னை இட்டு அந்த அளவுக்கு வசதி படைச்சவங்களா இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு உடையவங்களா இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு செழுமையா இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லாத ஒரு பண்பை பெற்றவர்களா இருந்திருக்கிறாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சரிதானுங்களா? அதான் பாருங்க. நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். சரிதானுங்களா? அப்ப ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லத்தை கூட நாம பார்க்கவே முடியாதாம். என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்க வேற வீடு பாத்துங்க. இப்ப நம்ம அடிக்கடி சொல்றோம் அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்க வேற வீடு பாத்துங்க, அந்தாண்ட போய் வாங்கிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆனா அந்த காலகட்டங்கள்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லத்தை கூட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகே, கவனிங்க. முன்றுரை அரையனார். ஆசிரியர் யாருமா? பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஓகேங்களா? ரைட், கவனிங்க. பழமொழி 400 பத்தி நமக்கு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழமொழி 400 நல்லா கவனிங்கம்மா. அப்படியே நான் நோட் பண்றேன், நீங்க அப்படியே இது பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா? பழமொழி 400லமா 34 அதிகாரங்கள் இருக்குதுமா. 34 அதிகாரங்கள்மா, 400 பாடல்கள். என்னம்மா? 34 அதிகாரங்கள், 400 பாடல்களை கொண்ட நூல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதே மாதிரி பழமொழி 400 திருக்குறள் வந்து என்ன சொன்ன? நாலடியார் என்ன சொன்னோம்? திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படுவது நாலடியார்னு சொன்னா, அந்த மாதிரி நாலடியாருக்கு அடுத்து புகழப்படுவது பழமொழி 400. மறக்கவே கூடாது. திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படுவது நாலடியார், நாலடியாருக்கு அடுத்து புகழப்படுவது பழமொழி 400. சரிதானுங்களா? வேற என்ன நம்ம பழமொழி 400 பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமொழி 400க்கு வேறு சில பெயர்கள் இருக்குது, வேறு பெயர்கள் இருக்குது, சிறப்பு பெயர்கள் இருக்குது.
பழமொழி 400க்கு என்னங்க மேம் சிறப்பு பெயர் அப்படின்னு பாருங்க, கவனிங்க. மூதுரை, மூதுரை, முதுமொழி, முதுமொழி, உலக வசனம், உலக வசனம். நல்லா கவனிச்சிங்கம்மா. மூதுரை, முதுமொழி, உலக வசனம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப மூதுரைன்னு ஒரு பேரு நாம எங்க கேள்விப்பட்ட மாதிரி இல்லம்மா. ஔவையாரோட படைப்பு மூதுரை இல்லைங்களா? ஆனா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நம்ம தெளிவா படிச்சுக்கணும். மூதுரைன்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலுக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஔவையார் இருக்கிறாங்க, சரிதானுங்களா? பழமொழி 400 மூதுரைன்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா மூதுரை எனும் சிறப்பு பெயரை கொண்ட அறநூல் எது அப்படின்னு கேட்பாங்க தெளிவா. மூதுரை அப்படிங்கிற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எதுப்பா அப்படின்னு கேட்பாங்க, புரியுதுங்களா? அப்ப மூதுரை எனும் சிறப்பு பெயரை பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பழமொழி 400, சரிதானுங்களாமா? முதுமொழி, புரியுதுங்களா? முதுமை, பழைய மொழி, புரியுதுங்களா? முதுமொழி, உலக வசனம். இது மாதிரி இதுக்கெல்லாம் என்ன இருக்குங்க, சிறப்பு பெயர்கள் இருக்கு, சரிதாங்களா? பழமொழி 400 பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் சொல்லப்பட்ட அந்த இலக்கணத்துல பழமொழி 400க்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறாராம், முது சொல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்துல பழமொழி 400க்கு என்ன பேருமா சொல்லப்பட்டிருக்குது, முது சொல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முதுமொழி இல்ல, முது சொல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாராம், சரிதானுங்களா? அடுத்தது வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூல் ஆசிரியர் இருக்காரு இல்லைங்களா, முன்றுரை அரையனார், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பழமொழி 400 அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டை முதுமொழி அப்படின்னு சொல்றாரு, சரிதானுங்களா? பழமொழி 400 தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முது சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பழமொழி 400 நம்ம நூல் ஆசிரியரே என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பண்டை முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சரிதானுங்களா? ரைட். அடுத்து நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் பழமொழி 400 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும், முக்கியமான விஷயம், சரிதானுங்களா? அதாவது பண்டைய தமிழர்களினுடைய வரலாறு, புரியுதுங்களா? பண்டைய தமிழர்களுடைய வரலாறு, புராண கதைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அறநூல் எதுன்னு கேட்டா அது பழமொழி 400. சொல்ற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பண்டைய தமிழர்களினுடைய வரலாறு மற்றும் புராண கதைகளை சொல்லக்கூடிய ஒரு அறநூல் எதுப்பா அப்படின்னு கேட்டா பழமொழி 400, சரிங்களா? பழமொழி 400 பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அதுல மேற்கோள்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நல்லா தெரிஞ்ச மேற்கோள்களா தான் இருக்கும். ஆனா அது இந்த நூல் தானா அப்படின்னு நமக்கு தெரியாது, அதை நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியாது, சரிதானுங்களா? அப்படின்னு அழகா 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன், அதனால நீங்க பொறுமையாவே நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம், சரிதாங்களா? பழமொழி 400 முக்கியமான மேற்கோள்கள், புரியுதுங்களா? திங்களை நாய் குரைத்தற்று, திங்களை நாய் குரைத்தற்று, சரிதாங்களா? அடுத்தது பாருங்க, பாம்பின் கால் பாம்பரியும், பாம்பின் கால் பாம்பரியும், நம்மளால கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம், சரிதாங்களா? பாம்பின் கால் பாம்பரியும். அடுத்தது பாருங்க, நுணலும் தன் வாயார் கெடும், நுணலும் தன் வாயார் கெடும், இதுவும் பழமொழி 400 தான், சரிதாங்களா? அடுத்தது பாருங்க, நிறை குடம் ததும்பாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நிறை குடம் ததும்பாது, சரிதானம்மா? இதுவும் பழமொழி 400 தான், சரிதானுங்களா? அடுத்தது அணியெல்லாம் ஆடையின் பின், அணியெல்லாம் ஆடையின் பின், சரிதானுங்களா? இதுவும் பழமொழி 400, புரியுதுங்களா? குன்றின் மேலிட்ட விளக்கு, குன்றின் மேலிட்ட விளக்கு, அதுவும் பழமொழி 400 தான், சரிதானுங்களா? ஆற்றுணா வேண்டுவது இல், ஆற்றுணா வேண்டுவது இல், அதுவும் என்னம்மா பழமொழி 400, சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகே, என்ன நம்ம சொல்லியிருக்கேன், திங்களை நாய் குரைத்தற்று, பாம்பின் கால் பாம்பரியும், நுணலும் தன் வாயார் கெடும், குன்றின் மேலிட்ட விளக்கு, நிறை குடம் ததும்பாது, ஆடையெல்லாம் அணியின் பின், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது பாருங்களேன், கற்றலின் கேட்டலே நன்று, அதுவும் பழமொழி 400 தான், கற்றலின் கேட்டலே நன்று, சரிதாங்களா? அடுத்தது பாருங்க, முறைக்கு மூப்பு இளமைக்கு இல், என்னம்மா? முறைக்கு மூப்பு இளமைக்கு இல், சரிதாங்களா? இதெல்லாம் ரொம்ப அவசியமான முக்கியமான மேற்கோள்கள். இந்த மேற்கோள்கள்ல அடிக்கடி கேட்கிற ஒரு லைன் என்னன்னா, நம்ம பாட்டுல வந்திருக்கக்கூடிய மேல இருக்கு பாத்தீங்களா, இருக்கு பாத்தீங்களா, ஒன்றுரா முன்றிலோ இல், இந்த வார்த்தை அடிக்கடி கேட்கிறாங்க, இந்த லைன் அடிக்கடி கேட்கிறாங்க. ஒன்றுரா முன்றிலோ இல் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்ததுமா வேற என்ன கொடுத்துருக்காங்க? மாரி மழை
வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, வறட்சியா இருந்தது, ரொம்ப வறட்சி. சரிங்களா? புகாவாக அப்படின்னா உணவாக. மடமகள் இளமகள், யாருடைய இளமகள்கள்? பாரியினுடைய மகள்கள். சரிதானுங்களா? நல்கினாள் கொடுத்தாள், நல்கினாள்னா என்னமா? கொடுத்தாள். முன்றில் வீட்டின் முன் உள்ள இடம். புரியுதுங்களா? ஒன்றுரா முன்றிலோ இல். சரிதானுங்களா? ரைட், ஓகே. திண்ண, திண்ண, ஓகேவா? இங்கு வீட்டை வந்து குறிக்கும். திண்ணனா வீட்டை குறிக்குது, அந்த இடத்த குறிக்குது, அந்த பகுதியை குறிக்குது. சரிதானுங்களா? ஓகேம்மா, அடுத்தது கவனிங்க. இது வந்து கொஞ்சம் அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. உலை நீரில் பொன்னிட்டு பாணர்களுக்கு தந்தனர், பாரி மகளிர் பாடலில் இடம்பெற்ற பழமொழி. இப்பதான் அந்த உணவு கூடவே என்ன செஞ்சிருக்கிறாங்க? நகையும் கொடுத்திருக்கிறாங்க, செல்வமும் கொடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கொதிக்கிற உலையில பொண்ணை இட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? உணவோடு கலந்து அந்த செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? உணவோடு கலந்து செல்வத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, என்ன சொன்ன பாருங்க. ஒன்றுரா முன்றிலோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத வீடு எதையுமே நம்ம பார்க்க முடியாது. சரிதானுங்களா? அடுத்தது பாருங்கம்மா, ஆசிரியருடைய குறிப்பு ரொம்ப அவசியம். முன்றுரை அரையனார். புரியுதுங்களா? முன்றுரை அரையனுடைய காலம் பாருங்க 4ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பழமொழி 400 4ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ஆனா பழைய புக்ல 5ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புதுசுல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுன்னு தான் இருக்கு குறிப்புகள்ல. 4ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெரிவு பண்ணி படிச்சுக்கோங்க. சரிதானுங்களா? 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் முன்றுரை அரையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறியலாம். சரிதானுங்களா? ரைட், ஓகே. என்ன சமயம்ப்பா? சமண சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லணும் நாம. ஓகேங்களா? முன்றுரை அப்படிங்கிற ஒரு பிறந்த ஊர். அரையன், அரையனார், அரையன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். அவருடைய குடிப்பெயர்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அவர் வந்து அரச பரம்பரையை சார்ந்தவராக இருந்திருக்கலாம், அதனால அரையனார். அப்ப அரையன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட், அடுத்தது பாருங்கம்மா. நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒண்ணு நமக்கு தெரியாதா? தெரியும் இல்லைங்களா? அறநூல். ஓகேங்களா? அடுத்து 400 பாடல்களை கொண்டது. பழமொழி 400 நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஓர் பழமொழி இடம்பெற்றிருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு பாட்டோடைய இறுதியில் என்ன இருக்கும்பா? ஒரு பழமொழி வரும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சிறப்பை பெற்றது பழமொழி 400. திரும்பவும் சொல்றேன், பண்டைய தமிழர்களினுடைய வரலாறு மற்றும் புராண கதைகளை மிகுதியாக சொன்ன ஒரு அறநூல் எதுன்னு கேட்டா பழமொழி 400. அதை மறந்துடக்கூடாது. பழமொழி 400க்கு வேற என்னென்ன பேருன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. மூதுரை, முதுமொழி, உலக வசனம். அதையும் மறந்துடக்கூடாது. கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட், நம்ம அடுத்த பகுதிக்கு போலாமா? வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும் கவனிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டுப்புற பாங்குல இருக்கக்கூடிய பாடல். இதுக்கு எந்த குறிப்புகள் எதுவும் கிடையாது. ஆனா இந்த மாதிரியான தொழில் பாடல்கள் எல்லாம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மலை அருவி அப்படின்னு தொகுத்து வச்சிருக்கிறாரு. ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? இது எனக்கு புரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1.5 குழி நிலம் பார்த்து ஏலே இலங்கடி ஏலேலோ, சேலையெல்லாம் வரிஞ்சி கட்டி ஏலே இலங்கடி ஏலேலோ, அழகா கொடுத்துருக்காங்க. சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலே இலங்கடி ஏலேலோ, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே, நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்களாம். நாத்தை புடுங்குறாங்களாம், நண்டையும் சேர்த்து எடுக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு செழுமையா இருக்குதான் வயல்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்து ஒரு சாணுக்கு ஒரு நாத்து தான் ஓடி ஓடி நட்டோம் ஐயா ஏலே இலங்கடி ஏலேலோ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு சாணுக்கு ஒரு நாத்து, அந்த மாதிரி கேப் விட்டு என்ன செஞ்சோம் நாங்க? ஓடி ஓடி நட்டோம். புரியுதுங்களா? அப்படிலாம் நட்டம் பாருங்க நாங்க நாத்து. அந்த நாத்தெல்லாம் நல்லா பால் பிடிச்சி நல்லா கதிர் முத்தி மணிமணியா காய்ச்சி தொங்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதையெல்லாம் அறுத்து நாங்க களத்துல போட்டோம். புரியுதுங்களா? அந்த களத்துல போட்ட அந்த நெல்லு கதிரெல்லாம் மாடை வச்சு என்ன செஞ்சோம்? கிழக்கத்தி மாடை வச்சு நாங்க என்ன செஞ்சோம்? மெரிக்க விட்டோம். அது காலு பட்ட உடனே அந்த நாத்துல இருந்த மணியெல்லாம் அப்படியே சரடு சரடா கழண்டுகிட்டு வந்துச்சுப்பா மணிகள் எல்லாம் அப்படின்னு அழகா போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப இலகுவான வரி. சரிதாங்களா? நல்ல நிலத்தை பார்த்தோம், குழி நோண்டணும், நாத்து வச்சோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? களையெல்லாம் பிடுங்கணும். அந்த களையெல்லாம் பிடுங்கும்போது நண்டையும் சேர்த்து பிடுங்கணும். களையா நாத்து சொல்லியிருக்காங்களாமா. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே. புரியுதுங்களா? நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலே இலங்கடி ஏலேலோ. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தா அந்த பாடலை படிக்கும் போதே பாருங்க, ஒரு விவசாயம். புரியுதுங்களா? விவசாயம் அந்த தொழில் பாடலை இது குறிக்குது. இந்த மாதிரி தொழில் பாடல்களை எல்லாம் என்ன டாபிக்ல அவர் தொகுத்து வச்சிருக்காருன்னா மலை அருவி அப்படிங்கிறதுல தொகுத்து வச்சிருக்கிறாருமா.
ஆசிரியர் யாருங்க? கீவா ஜெகநாதன். கவனிங்க, பாருங்க பாப்போம். வேற எதுவும் நம்மள இதுல குறிப்புகள் எதுவும் கிடையாதுமா. பாருங்க, தொகுப்பாசிரியர் யாருமா? கீவா ஜெகநாதன். கவனிங்க, இந்த பொருளறிதல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிதானுங்களா? அதாவது குழி அப்படின்னா நில அளவை பெயர், நில அளவை பெயர். சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் அளந்துட்டு போறது நீட்டல் அளவை. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, மணி அப்படின்னா முற்றிய நெல், பால் புடிச்சு அந்த மணி வந்து முத்தி கதிர் புடிச்சு போச்சு, நல்லா கதிர் முத்தி போச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா? சும்மாடு அப்படின்னா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கட்டடத்து வேலை செய்யறவங்க எல்லாம் தலையில சும்மாடு சுமந்துக்கிட்டு போவாங்க. சும்மாடை நல்லா ஒரு துண்டை நல்லா சுத்தி தலையில வச்சுக்கிட்டு அந்த பாரத்தை தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாரம் அவங்களுக்கு தலையில உரைக்காது, தெரியாது கொஞ்சம். சரிதானுங்களா? அதுக்காக அந்த தலையில துணியை சுத்தி சும்மாடு கோலிக்குவாங்க. சும்மாடு. சரிதானுங்களா? ரைட், ஓகே. சும்மாடுன்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணி சுருள். ஓகேங்களாமா? சீலை நமக்கே தெரியும், புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரக்கூடிய அந்த வழிக்கு பேர் என்னங்க? மடை. மடை திறந்து விட்டாச்சுங்க சொல்றாங்க இல்லைங்களா? மடை திறந்தாச்சு, அது மாதிரி. கழலுதல். புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர்ல இருந்து அந்த காலு மிரிக்கும் போது, எதோட காலு மிரிக்குதான்? கிழக்கத்தி மாடு காலை வச்சு மிரிக்கும் பொழுது அந்த கதிர்ல இருந்து மணியெல்லாம் கழண்டுகிட்டு வருதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கழலுதல் அப்படின்னா உதிர்தல், உதிர்தல். ஓகேங்களாமா? ரைட், ஓகே. அப்படின்னு நான் சொன்னதை உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. நூல் வெளியில நம்ம பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 6th கண்மணியே கண்ணுரங்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா அவங்க எல்லாருக்குமே? கண்மணியே கண்ணுரங்கு, தாலாட்டு பாடல் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த தொழில் பாடல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக. புரியுதுங்களா? வேலை செய்யும் பொழுது களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அந்த தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க? அந்த உழைப்பாளர்கள் அவங்களுக்கு வாயில வந்த வார்த்தைகளை வச்சு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்க? பாடல்களை பாடுவாங்க. இதுவும் என்னங்க? நாட்டுப்புற பாடல்கள் தான். சரிதானுங்களா? கவனிங்க, அந்த மாதிரி பாடுறது நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? அடுத்தது கீவா ஜெகநாதன் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை நூலாக தொகுத்த நூல் எதுன்னா மலை அருவி. இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன், மலை அருவி. சரிதானுங்களா? உழவு தொழிலில் பற்றிய பாடல் இடம்பெற்ற நூல் மலை அருவி. புரியுதுங்களா? இப்படியே உழவு தொழில்னு கூட கொடுக்காம வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பு. புரியுதுங்களா? அந்த மாதிரி தலைப்புல பாடல் இடம்பெற்றதும் கீவா ஜெகநாதன் சொன்ன இயற்றிய, புரியுதுங்களா, அவர் தொகுத்த நூல் அப்படின்னு பர்டிகுலரா கேட்டாங்க அப்படின்னா மலை அருவி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சரிதானுங்களா? ஓகே, அடுத்து கவனிங்கம்மா. கவனிங்க, அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்ப. நம்மளுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும் இல்லைங்களா? நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதுக்கு பேர் என்னதுமா? போரடித்தல். இதுக்கு பேர் என்னம்மா? போரடித்தல் என்று பெயர். புரியுதுங்களா? மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல் தான். புரியுதுங்களா? மாடு கட்டி போரடிச்சாலாம் அந்த நெல்லெல்லாம் வந்து நம்ம பகுத்தெல்லாம் சீக்கிரம் பட்டுன்னு எடுக்க முடியாதான். அதனால என்ன செஞ்சாங்களாங்க? யானையை கட்டி போரடிச்சாங்களாம் களத்துல. புரியுதுங்களா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ரைட், அடுத்ததுமா, அடுத்த பகுதிமா புதுமை விளக்கு. புதுமை விளக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுமை விளக்குல 2 பேர் பாடின பாடல் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? 2 பேருடைய பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கடினமான பகுதி கிடையாது. சரிதாங்களா? ஆழ்வார்கள், 2 ஆழ்வார்களை பத்தின விஷயம் இது உள்ள இருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். என்னமா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். ஆழ்வார்கள்னு ஏமா சொல்றாங்க அவங்கள? ஆழ்வார்கள் அப்படின்னா இறைவனின் சிந்தையில ஆழ்ந்து சென்றவர்கள். இறைவனின் சிந்தையில் ஆழ்ந்து சென்றவர்கள், தன்னை ஆழ்த்தி கொண்டவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்போ பொய்கை ஆழ்வார் ஒரு பகுதி பாடலை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்க பூதத்தாழ்வார், அவரும் ஒரு பாடல் பகுதியை கொடுத்திருக்காரு. பூதத்தாழ்வார் ரொம்ப ஈஸியான விஷயம், ஒண்ணுமே கிடையாது. உள்ள நல்லா சொல்றதை மட்டும் கொஞ்சம் நேர்த்தியா கவனிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? கவனிங்க. அப்படி ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இறைவன் தான்ப்பா. புரியுதுங்களா? எங்களுக்கு எல்லாமே இறைவன், எங்களுடைய சிந்தை செயல். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நாங்க பார்க்கக்கூடியது எல்லாமே என்னதாங்க? இறைவனை நோக்கியதாகவே. தாயுமானவரை பார்ப்போம் இல்லைங்களா? அவருடைய சிந்தைகள் எல்லாமே இறைவனை நோக்கிய சிந்தையாவே இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பொய்கை ஆழ்வார், பூத ஆழ்வார்கள் எல்லாருமே அப்படிதான்.
புரியுதுங்களா? இப்ப குலசேகர ஆழ்வார்லாம் நம்ம பார்ப்போம், இனிமே நம்ம பார்ப்போம். குலசேகர ஆழ்வார்லாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலக இன்பமே எனக்கு வேணாம்ப்பா, இந்த உலக இன்பமே வேண்டாம் எனக்கு, நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அடியேனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வானுலகம், நான் செத்ததுக்கு அப்புறம் வானுலக இன்பம் கூட எனக்கு வேண்டாம்ப்பா, புரியுதுங்களா? உன்னுடைய நீ இருக்கக்கூடிய மலைகள்ல ஒரு திருக்கோவிலா, அந்த திருக்கோவில்ல வாழக்கூடிய குருவாகவோ, ஒரு மீனாவோ, அல்லது அந்த மலையில பாயக்கூடிய ஆறாகவோ, சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அல்லது உன்னுடைய திருக்கோவிலினுடைய நிலை கதவாகவோ, வாசற்படியாகவோ, ஏதோ ஒன்னா நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். திருவே நீ உமிழ்கின்ற பொன் வட்டாகவோ அப்படின்னு சொல்லுவார், ஒரு வார்த்தை விடுவார். சூப்பரா, சரியான வரிகள். திருவே நீ உமிழ்கின்ற பொன் வட்டாகவோ, உன்னுடைய எச்சில் துளிகள்ல ஒரு துளியா கூட நான் இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கு ஆழ்வார்களுடைய பாடல்கள் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடிய துன்பம் நீங்குவதற்காக, நான் இப்படியெல்லாம் இறைவனை நோக்கி நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு அவரு ஒரு பகுதியை சொல்லிட்டு போறாரு. பூதத்தாழ்வார் என்ன சொல்றாரு, நான் இறைவனை நோக்கி இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் சொல்றாரு. புரியுதுங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கவனிங்க. வையம் தகலியா வார் கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை, இடர் ஆழி நீங்குகவே என்று சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே அகல் விளக்காக, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது விஷயம், புரியுதுங்களா? இந்த உலகமே அகல் விளக்காக, அந்த அகல் விளக்குல நான் ஊத்துறேன் பாரு நெய், அந்த நெய் தான் என்னது? கடல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இந்த உலகமே அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குல நான் ஊத்துறேன் பாரு நெய், அந்த நெய் என்ன தெரியுமா? அந்த கடலையே நான் நெய்யா ஊத்துறேன்பா. சரிங்களா? அதுல திரியை இட்டு எரியக்கூடிய அந்த சுடர் ஒளி என்ன தெரியுமா? அந்த சுடர் ஒளி, இந்த கதிரவன் தான் அந்த சுடர் ஒளி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எப்படி அழகா அதை பாவிக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தை அகல் விளக்கா சொல்றாருமா, கடலை அகல் விளக்குல ஊத்துற நெய்யா சொல்றாருமா, புரியுதுங்களா? அதுல திரியிட்டு அந்த சுடர் ஒளி எரியுது பாருங்க, அந்த சுடர் ஒளி அது அந்த கதிரவனா, புரியுதுங்களா? இப்படியாக நான் சொல் மாலை இட்டு என்னுடைய துன்பம் நீங்குவதற்காக, புரியுதுங்களா? ஆழி அப்படின்னு அங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சுடர் ஆழியான், புரியுதுங்களா? அப்ப சக்கரத்தை உடைய, புரியுதுங்களா? அந்த திருமாலுக்கு நான் என்ன செய்யறேங்க, என்னுடைய சொல் மாலையை நான் அவருக்கு கொடுத்து நான் என்ன பண்றேங்க, என்னுடைய துன்பம் நீங்க நான் அவரை நோக்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா? நாளை இது அழகான அப்படி இந்த பாட்டை அப்படியே உங்களுக்கு எழுதிடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும், புரியுதுங்களா? இந்த இடத்துல உலகம் என்னன்னு சொல்றாருமா அவரு, இதை மட்டும் நோட் பண்ணிட்டாங்களே வேலை முடிஞ்சு போச்சு. உலகம் என்னவாம்பா? அகல் விளக்கு. உலகம் தான் அவருக்கு அகல். கடல் என்னவாங்க? நெய். கடல் தான் அந்த அகல் விளக்குல ஊத்துற நெய். சொல்லுங்களா? அந்த திரியை இட்ட சுடர் ஒளி எதுமா? சுடர் ஒளி. சுடர் ஒளி அது என்னதுமா? அதுதான் அந்த கதிரவன். வேலை முடிஞ்சு போச்சு. இப்படியா நான் இறைவனை நோக்கி பாக்குறேன்ப்பா, என் துன்பம் நீங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பாமாலையை பாடி, இந்த மாதிரி நான் சொல்மாலையை போட்டு, புரியுதுங்களா? சொல்மாலையை இறைவனுக்கு சாத்துறேன், அது மாதிரி பண்ணி என்னுடைய துன்பம் நீங்குவதற்காக நான் இறைவனை நோக்கி பாக்குறேன் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் சொல்றாரு. சரிதானுங்களா? ரைட், ஓகே. கவனிங்க. பொய்கை ஆழ்வாரை பத்தி வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல கொடுத்துருக்காங்க, வையம்னா உலகம், இடர் ஆழினா துன்பக்கடல், வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும், புரியுதுங்களா? சொல் மாலை அப்படின்னா பாமாலை. சொல் மாலைன்னா என்னமா? பாமாலை. சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான் என்னதுப்பா? ஒளிவிடக்கூடிய சக்கரத்தை உடைய திருமால். சரிதானுங்களா? இப்படியா நான் இறைவனை நோக்கி பாக்குறேன் அப்படிங்கிறார் அவரு. சரிதானுங்களா? பொய்கையாழ்வாரை பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது பாடலுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்கம்மா. பூமியை அகல் விளக்காகவும், ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும், வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். திருமாலின் திருவடிகளுக்கு துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டியவர் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வாரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரம், எங்குமா பிறந்தவரா? காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், புரியுதுங்களா? அடுத்தது தாமரை மலரிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. பொய்கை ஆழ்வார் இதிலிருந்து தோன்றியவரா? தாமரை மலரிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? வேற பொய்கை ஆழ்வாரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் திருவந்தாதி பாடியவர்மா. பொறுமையாவே சொல்றேன். சரிதானுங்களா?
பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துல பிறந்தவர் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூவிலிருந்து தோன்றியவர் அவர் பொய்கை ஆழ்வார். சரிதானுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலினுடைய அதாவது வந்து உதடுகளிலும் கைகளிலும் சரசமாடும் பாஞ்சசன்யம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய சங்கின் அம்சம்னு சொல்றாங்க. ஏன்னா பக்தி இலக்கியங்கள்னும் பொழுது ஆழ்வார்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரிதானுங்களா? திருமாலினுடைய உதடுகளிலும் கைகளிலும் சரசமாடும் பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமாக தோன்றியவரா யாருங்க? பொய்கை ஆழ்வார். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அடுத்தது பொய்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதி பாடியவர். 100 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. முதல் திருவந்தாதி 100 பாடல்கள். வேற என்ன நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலினுடைய 10 அவதாரங்களை முதலாக பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். திருமாலினுடைய 10 அவதாரங்களை முதலாக பாடியவர் யாருமா? பொய்கை ஆழ்வார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகே. பொய்களை பத்தி காஞ்சிபுரம், தாமரை பூவிலிருந்து தோன்றியவர், திருமாலினுடைய பாஞ்சசன்யம் எனும் அந்த சங்கினுடைய அம்சமாக தோன்றியவர். சரிதானுங்களா? அடுத்தது வேற என்ன நான் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலினுடைய 10 அவதாரங்கள் குறித்து முதலில் பாடியவர் இவரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதி பாடியவர் பொய்கை ஆழ்வார். ஓகே தானாமா? ரைட். அடுத்ததுக்கு வாங்க. அடுத்து பூதத்தாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். புரியுதுங்களா? பூதத்தாழ்வார். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், காஞ்சிபுரத்துல பிறந்தவர்னு சொன்ன இல்லைங்களா? திருவெக்கா அப்படின்னு அந்த ஊர் பேரை சொல்லுவாங்கம்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. திருவெக்கா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்மா. அதுலயும் நல்லா கவனமா இருக்கும். திருவெக்கானாலும் காஞ்சி அப்படின்னாலும் ஒண்ணுதான், காஞ்சிபுரம்னாலும் திருவெக்கானாலும் ஒண்ணுதான். சரிங்களா? கவனமா படிங்க. அடுத்ததுமா ரைட், ஓகே. முதல்லாம் சொல்லியாச்சு, நம்ம முதல் திருவந்தாதி பாடியவர் சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்கம்மா. கவனிங்கம்மா. தகளி அகல் விளக்கு. இருங்க, முதல்ல இது பார்த்துருவோம், வெயிட் பண்ணுங்க. கவனிங்க. ரைட், முதல்ல விளக்கத்தை பார்த்துடலாம். சரிதானுங்களா? அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடு திரியா அனன் உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். புரியுதுங்களா? ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவரு சொன்னாரு இந்த உலகம்தான் அகல் விளக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதுல ஊத்துற நெய் தான் என்னது? அந்த கடலு. அதுல எரியக்கூடிய அந்த சுடர் ஒளி தான் என்னதுங்க? கதிரவன். புரியுதுங்களா? இப்படியாக இறைவனை வீற்றிருக்கிறாரு, நான் இறைவனை பாக்குறேன் அப்படின்னு அவரு சொன்னாரு இல்லைங்களா? இவர் என்ன சொல்றாரு? 4 பொருளை சொல்றாரு. அவர் உலகத்துல இருக்கிறத சொன்னாரு. ஆனா பூதத்தாழ்வார் தனக்குள்ள இருக்கிறதையே சொல்றாரு, தனக்குள்ள இருக்கிற விஷயத்தையே சொல்றாரு. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு எதை சொல்றாரு தெரியுமா? நான் உன் மேல வச்சிருக்கிறேன் பாரு, அந்த அன்புதான் அகல் விளக்கு. நான் உன் மேல வச்சிருக்கிறேன் பாரு அன்பு, அந்த அன்புதான் அகல் விளக்கு. நான் அதுல ஊத்துற நெய் என்ன தெரியுமா? என்னுடைய ஆர்வம். நான் உன் மேல வச்சிருக்கிறேன் பாரு ஆர்வம், அந்த ஆர்வத்தை தான் என்ன செய்யறேன்? நெய்யா ஊத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதுல இடுகின்ற திரி, அந்த திரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்தை அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனசு அப்படின்னு சொல்றாரு. அதுல எரியக்கூடிய சுடர் ஒளி எது தெரியுமா? என்னுடைய ஞானம்னு சொல்றாரு, என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அழகா நான் நோட் பண்றேன், நீங்க எழுதிக்கலாம். கவனிங்க. அன்பு. அன்பு என்னதுங்க? அகல். நான் உன் மேல வச்சிருக்கிறேன் பாரு அன்பு, அந்த அன்புதான்ப்பா அகல் விளக்கு. புரியுதுங்களா? அதுல ஆர்வம் என்ன தெரியுமா? ஆர்வம். நான் உன் மேல இருக்கு பாரு என்னோட ஆர்வம், அந்த ஆர்வம் தான் நெய். ஆர்வம் தான் நெய். அதுல இடுகின்ற திரி என்ன தெரியுமா? என்னுடைய சிந்தை. என்னுடைய சிந்தை, என்னுடைய சிந்தை தான் நான் அதுல இடக்கூடிய அந்த திரி அப்படின்னு சொல்றாரு. இடுதிரி சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதுல எரியக்கூடிய அந்த சுடர் ஒளி என்ன தெரியுமா? என்னுடைய ஞானம்னு சொல்றாரு. ஞானம், அறிவு. என்னுடைய ஞானம், சுடர் ஒளி. இவர் 4 விஷயத்த சொல்றாரு, அவர் 3 விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும். புரியுதாமா? அவர் உலகம் அகல் விளக்கு, ஊத்துற நெய் வந்து கடலு, எரியிற அந்த சுடர் ஒளி கதிரவன்னு சொன்னார் இல்லைங்களா? இவர் என்ன சொல்றாருன்னா அவர் 3 தான் சொன்னாரு, இவர் 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். சரிதானுங்களா? அதாவது என்னுடைய அன்பு அதுதான்ப்பா அகல் விளக்கு, என்னுடைய ஆர்வம் இருக்கு தெரியுமா? அதுதான்ப்பா நான் நெய்யா ஊத்துறேன். சரிதானுங்களா? என்னுடைய சிந்தனை, என் மனசு இருக்கு பாரு, என் சிந்தனை, அதுதான் என்னதுங்க? அதுல நான் இட்ட திரிப்பா அப்படின்னு சொல்றாரு.
என்னுடைய ஞானம் இருக்கு தெரியுமா, அதுதான் அந்த திரியிலிருந்து எரியக்கூடிய சுடர் ஒளின்னு சொல்றாரு. ஈஸியா உங்களுக்கு புரியும் விஷயம், ஒன்றும் ரொம்ப கடினமான பகுதியெல்லாம் கிடையாது. சரிதானுங்களா? ரைட், வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. ஏன்னா ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப கொடுத்திருக்காங்க ஞான தமிழ் பயின்றவர் பூதத்தாழ்வார். சரிதானுங்களா? அடுத்தது பாருங்க, அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும், சிந்தை மனம் ஓகேங்களா, இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றியவர் பூதத்தாழ்வார். சரிங்களா? பூதத்தாழ்வாரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூதத்தாழ்வார் வந்து மாமல்லபுரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர், மாமல்லபுரம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குறுக்கத்தி மலரினுடைய அம்சம்னு சொல்றாங்க. என்னமா, குறுக்கத்தி மலரினுடைய அம்சமா இவரு. சரிதானுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரை நாம என்ன சொன்னோம், பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கினுடைய அம்சம்னு பொய்கை ஆழ்வார சொன்னோம் இல்லைங்களா? பூதத்தாழ்வாருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலினுடைய கதாயுதத்தினுடைய அம்சம், திருமாலின் கதாயுதத்தினுடைய அம்சம்னு யார சொல்றாங்கம்மா, பூதத்தாழ்வார சொல்றாங்க. பூதத்தாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இறைவனை பாடக்கூடிய இடங்கள்ல எல்லாமே புரியுதுங்களா, அவன் பூதம் பூதன் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவாராம். திருமாலை பாடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அவன் பூதம் பூதன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாராம். அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துனதால இவர் பூதத்தாழ்வார் எனப்பட்டார். சரிதானுங்களா? இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு, அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் நம்ம படிச்சோம், 10 திருமாலினுடைய 10 அவதாரங்களை குறித்து முதலில் பாடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இதுல என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வாருக்கு வந்து ஒரு என்ன ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் திருவந்தாதி பாடியிருக்கிறாரு. எத்தனை பாடல்கள்மா, 100 பாடல்கள். 2ஆம் திருவந்தாதி 100 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. சரிதானுங்களா? வேற இவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தியை இயற்கை வர்ணனையோடு கலந்து பாடுவதில் வல்லவர். எப்படிமா, பக்தியை இயற்கை வர்ணனையோடு கலந்து பாடுவாராம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டவர், இயற்கை வர்ணனையோடு பக்தியை கலந்து பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, பெருந்தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. என்னமா சொல்லப்படுறாரு, இவரு பெருந்தமிழன் அப்படிங்கிற சிறப்பு பெயரை உடையவர். யாருமா, பூதத்தாழ்வார். ஏன் பூதத்தாழ்வார்னு பேர் வந்துச்சு, இறைவனை பாடக்கூடிய இடங்களில் எல்லாம் அவன் பூதம் அவன் பூதன் அப்படின்னு பயன்படுத்துவாராம். அப்ப பூதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆன்மா. பூதன் அப்படின்னா என்னவாமா, பூதன் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி, ரைட், ஓகேங்களா? இப்ப பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க ஓரளவுக்கு நேர்த்தியா கவனிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்ததுமா கவனிங்க. குறிப்பு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். தெரியும் நமக்கு, விஷயம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கவனிங்கம்மா. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஒரு பாடலினுடைய இறுதி எழுத்து புரியுதுங்களா, அசையோ சொல்லோ அடுத்து வரக்கூடிய லைன்ல ஃபர்ஸ்டா வச்சு வருது நம்மளுக்கு தெரியும், அந்தமும் ஆதியும். சரிதாங்களா? அந்தம்னா என்னங்க அர்த்தம், முடிவு. ஆதின்னா என்னம்மா, முதல். புரியுதுங்களா? ஆதின்னா முதல், அந்தம்னா என்னதுமா, இறுதி. இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ அதை எப்படி வச்சு பாடுறது, இறுதியில வர்றத முதல்ல வச்சு பாடுறது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரிகள்ல தொடுத்து பாடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தாதி முறை பாடல்கள். அந்தாதி. சரிதானுங்களா? அந்தம் பாருங்க முடிவு, ஆதின்னா என்னதுமா, முதல். சரிதானுங்களா? ரைட், அடுத்தது பாருங்க. இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகையாகும். சரிதானுங்களா? ரைட், ஓகே. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். திருமாலை போற்றி பாடியவர்கள் யாருமா, 12 ஆழ்வார்கள். சரிதானுங்களா? ஓகேவாமா? அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரு, நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருமா, நாதமுனி. ஓகேங்களா? 4000. ஓகே, ரைட், அதுவும் கொடுத்துட்டாங்களா? ஆழ்வார்கள் 12. இதுல முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேரும் என்னன்னு சொல்றாங்கம்மா, முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? சரி, ரைட். நம்ம ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம். நாம கவனிங்க.